தமிழகத்தை பொறுத்தவரை இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. அது மட்டும் இல்லாமல் ஒரு தாழ்வு பகுதியானது உருவாக வாய்ப்புள்ளது. இனி எந்தெந்த மாவட்டங்களுக்கு எந்தெந்த தேதிகளுக்கு கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது அது சொல்ல பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வட தமிழக கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களிலும், ஏனைய பகுதிகளில் ஒரு சில இடங்களிலும் மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது. புதுவையில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிப்பு மற்றும் எச்சரிக்கை. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 48 மணி நேரத்தில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இது அதுக்கடுத்த 2 தினங்களில் மேற்கு திசையில் தமிழக இலங்கை கடலோர பகுதிகளில் நோக்கி மெதுவாக நகரக்கூடும். தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக 9ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. 10ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. 11ஆம் தேதி கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், உள் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. 12ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. 13ஆம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, விருதுநகர், மதுரை மற்றும் சிவகங்கை மாவட்டங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. 14ஆம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர், தேனி, மதுரை, திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. வங்கக்கடலில் அடுத்து வரும் நாட்களுக்கு அடுத்தடுத்த நிகழ்வுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. தாழ்வு பகுதிகள் உருவாகி மேற்கு திசை நோக்கி நகர்ந்து சென்னை நோக்கி நகர வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. வட கடலோரங்கள் மற்றும் தென் கடலோரங்களும் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது.
தென் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் விட்டு விட்டு பரவலாக ஆங்காங்கே கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. வட தமிழக கடலோர மற்றும் உள் மாவட்டங்களில் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டம் காணப்படும். நவம்பர் 11 மாலை முதல் 15 வரை விட்டு விட்டு கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்க வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டம் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 32 முதல் 33 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். அடுத்த 48 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டம் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 32 முதல் 33 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் 9ஆம் தேதி வட தமிழகத்தை ஒட்டிய கடலோர பகுதிகள், தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 10ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகள், தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில் 9ஆம் தேதி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 10ஆம் தேதி தென்மேற்கு வங்கக்கடலின் வடக்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள், தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 11ஆம் தேதி தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு. சென்னை மாவட்டம் மணலி 11 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. சென்னை மாவட்டம் மாதவரம் 10 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் செம்மனார் கோவில் பொதுப்பணித்துறை, நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி தலா 9 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. சென்னை மாவட்டம் கொளத்தூர், மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி, திருவள்ளூர் மாவட்டம் வில்லிவாக்கம் தலா 7 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூர், சென்னை மாவட்டம் மலர் காலனி 6 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. சென்னை மாவட்டம் மாநகரம், திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர், சென்னை மாவட்டம் கத்திவாக்கம், சென்னை மாவட்டம் பெரம்பூர் தலா 5 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்பூண்டி, நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறு, சென்னை மாவட்டம் திருவிக நகர், திண்டுக்கல் மாவட்டம் புகையிலை நிலையம் ஏஆர்ஜி, காரைக்கால் மாவட்டம் காரைக்கால், தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை, சென்னை மாவட்டம் புழல், சென்னை மாவட்டம் சென்னை ஆட்சியர் அலுவலகம் தலா 4 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் புழல் ஏஆர்ஜி, சென்னை மாவட்டம் மதுரவாயில், சென்னை மாவட்டம் திருவெற்றியூர், ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை பொதுப்பணித்துறை, புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல், சென்னை மாவட்டம் தேனாம்பேட்டை தலா 3 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் பொல்லம்பாடி, கன்னியாகுமரி மாவட்டம் ஆனைப்பாளையம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் நாவலூர் கோட்டப்பட்டு, திண்டுக்கல் மாவட்டம் காமாட்சிபுரம், தஞ்சாவூர் மாவட்டம் புதலூர், மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம், திருவாரூர் மாவட்டம் திருவாரூர், சென்னை மாவட்டம் டிஜிபி அலுவலகம், சென்னை மாவட்டம் சென்னை நுங்கம்பாக்கம், தஞ்சாவூர் மாவட்டம் அதிராம்பட்டினம் தலா 2 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் கொரட்டூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருச்சிராப்பள்ளி சந்திப்பு, சென்னை மாவட்டம் லைட் ஹவுஸ், திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி, சென்னை மாவட்டம் சென்னை விமான நிலையம், ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை ஏடபிள்யூஎஸ், சென்னை மாவட்டம் பெருங்குடி, திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை, சென்னை மாவட்டம் அண்ணா பல்கலைக்கழகம் ஏஆர்ஜி தலா 1 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது.